ஹலோ நம்ம எக்ஸைட் ஃபேமிலி, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் உங்கள் முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ண நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு அமேசிங் அன்பாக்சிங் வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறது iPhone 14 Pro Maxங்க. ஸோ என் கையிலே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த iPhone 14 Pro Max தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸே பார்க்க சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. iPhone 14 Pro Max வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. நம்ம வந்து இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ பேப்பர் வந்து நம்ம பிரிக்க போகிறோங்க. இப்போ அது பிரிக்கிறதே ஒரு தனி சுகம் தான். ஓகே, ஸோ கீழேயும் இருக்குது. கீழேயும் நம்ம பிரிக்க போகிறோம். வாவ்! ஸோ வந்து ஃபைனலி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்களேன். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கே பயங்கரமாக இருக்குது. வாவ்! கோல்டு கேட்கலாம். கோல்டு வந்து என்னோடய ஃபேவரெட்டுங்க. ஸோ என்னோட ரொம்ப நாள் வந்து ட்ரீம் கோல்டு வாங்கணுன்னு. ஸோ என் 5 years 6 years பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கோல்டு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இது எல்லாமே வந்து பேப்பர் தாங்க. ஸோ பிளாஸ்டிக்கே எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ பார்த்திங்கன்னா அதோட கார்னர்ஸில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷ், மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இல்லாத மாதிரி ரொம்ப ஷைனியாக நல்லா இருக்குது பார்க்கவே. ஸோ இது வந்து 13ஓட ஹாஃப் ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட வந்து பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பெருசாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதோட ஸ்டிக்கர் இருக்கும், ஆப்பிளோட ஸ்டிக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டர் நம்ம தான் வாங்கிக்கணும். ஸோ ஃபைனலி வந்து ஃபோனை வந்து பாக்ஸை விட்டு வெளில எடுத்துட்டோம். அன்பாக்சிங் வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஃபோனோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அவுட்டோர் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுவும் கோல்டில் வந்து ரொம்ப ஷைனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு மிரர் ஃபினிஷ். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஐஃபோன் லோகோ பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் ட்ரிபிள் கேமரா, இதுதாங்க வந்து இதோட ஸ்பெஷல். வால்யூம் வந்து அப் டவுன் பட்டன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிம் அப்புறம் நானோ சிம் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோன் பவர் ஆஃப் ஆன். ஸோ வந்து ஃபைனலி வந்து நம்ம ஃபோனை வந்து ஆன் பண்ண போகிறோம். இந்த லோகோ தாங்க அட்ராக்டிவ் இவங்ககிட்டே. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நான் வந்து இது ஃபோன் ஆன் பண்ண உடனே என்னோடய லாகின் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு உள்ளே போயிட்டு கண்டிப்பாக இதோட ஃபீச்சர்ஸை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 240 grams இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நான் கூட வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப பெரிய டிஸ்பிளேவாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ டிஸ்பிளேவும் நம்மளுக்கு வந்து 6.7 inches தான். அதுக்கப்புறம் வந்து கேமரா தாங்க இதில் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு இதாக கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் கேமரா. ஸோ ரொம்ப நாளாக வந்து ட்ரிபிள் கேமரா பார்க்க எப்படா நம்மளும் இந்த ட்ரிபிள் கேமரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிபிள் கேமரா வந்து ஒன்று வந்து அல்ட்ரா வைட், ஸோ 48 megapixels, அப்புறம் மிச்சம் 2 வந்து 12 megapixels. இதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேமராவை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோ இல்லை வேறு வீடியோஸ்லாம் பார்க்கலாம் கோயிங் ஃபார்வர்ட். பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய 11லேருந்து எல்லாமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ வால்பேப்பர்லேருந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து புதுசாக வந்திருக்க ஃபீச்சர் வந்து இந்த டைனாமிக் ஐலண்ட் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த பாட்டு ப்ளே ஆகுது. ஸோ இந்த பாட்டு ப்ளே ஆகுறது வந்து நீங்கள் இப்போ சும்மா மினிமைஸ் பண்ணாலே இங்கே போய் உட்காந்துரும். ஸோ இங்கே நீங்கள் வந்து சும்மா இந்த ஆப்பை விட்டு வெளில வந்து இங்கே கிளிக் பண்ணாலே வந்து இங்கே கிளிக் பண்ணாலே வந்து இந்த மாதிரி சாங்ஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஸ்லாம் வந்து இந்த டைனாமிக் ஐலண்டில் போய் உட்காரும். அதுக்கப்புறம் வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 29 hours, ஸோ மோர் தென் a day வரைக்கும் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து 4323 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 256 GB வேரியன்ட், 6 GB RAM. ஏன்னா கண்டிப்பாக 14 Pro Maxக்கு 256 GB தாங்க வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஆக்கியபை பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz இருக்குது. ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது ஃபோனே. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கேமிங்க்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் கேமரா குவாலிட்டி பற்றி கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ ஆல்ரெடி நான் எடுத்த வீடியோ ஒன்று காட்டுறேன். சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது எடுத்தேன். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க எங்கள் ஃபிஷ் டேங்க் எடுத்தேன். ஸோ நான் வந்து ஒரு
நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். பட் ஆனால் வந்து குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ கிளியராக இருக்குது, ப்ளஸ் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 14, அதுக்கப்புறம் இது வந்து நடுவில் இருக்கிறது வந்து 11, அப்புறம் இது வந்து 13. ஸோ இது மூணுத்துக்குமே வந்து 3 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து இது மூணுத்தோட ஸ்பெசிஃபிகேஷன், மூணுத்தோட டிஃப்ரென்ஸை வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போட்டு காட்டுறோம் உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. பட் ஆனால் நம்மளோட 14 Pro அன்பாக்சிங் வீடியோ வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.